சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் தண்ணீர் பாட்டிலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். எதனால இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது? தற்போது அங்குள்ள சூழல் என்ன? விரிவான தகவல்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தம்மம்பட்டி பகுதியில் பேரூராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நகரமன்ற தலைவி கவிதா மற்றும் செயல் அலுவலர்கள் சசிகலா ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பேரூராட்சி தலைவர் ஒரு சில வார்டுகளுக்கு மட்டுமே கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் செந்தில்குமார், அதே போன்று திமுக நகரமன்ற துணை செயலாளர் கலிவரதன் ஆகியோர் உறுப்பினர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் மீது தண்ணீர் பாட்டிலை எடுத்து அடித்து கொண்டு தாக்கிக் கொண்டனர். குறிப்பாக உறுப்பினர்கள் இருவரும் தங்கள் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி குற்றம் சாட்டிக் கொண்டு தண்ணீர் பாட்டிலால் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.